பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 95 கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேளாளர் மத்தியில் எழுச்சி வந்தது. ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வெடித்தது. எனவே அந்த மக்களை கூல் பண்ணணும், சமாதானப்படுத்தணுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சுந்தரலிங்கனார் பெயரில் விருதுநகர் மாவட்டத்தை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். தமிழ்நாட்டில் அதுவரையிலும் பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் அதாவது போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது, மாவட்ட கழகங்கள் இருந்தது. ஆனால் சுந்தரலிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திர போராட்ட தியாகி, வீரபாண்டிய கட்டபொம்மனோடு இருந்தோடு மட்டுமல்ல, அவர் தற்கொலைப்படையாக செயல்பட்டு அவர் தன்னுடைய உயிரை இணைத்தவர். அவருடைய பெயரை வைத்தது கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. அதை பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. பெயரை நீக்கணுக்காக அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியினுடைய தலைவரும் பெயர் வைக்கக்கூடாது, போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது, பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஓட்டக்கூடாது, எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சிலைகளும் வைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் தலைவர் மூப்பனாரெலாம் இருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, அப்படி செய்ய வேண்டாம், சுந்தரலிங்கத்தோட ஒரு பேர் தானே கேட்குறோம், இமானுவேல் பேரில் ஒரு மாவட்டம் வைங்க, சுந்தரலிங்கத்தில் ஒரு பேர் இருக்கட்டும், பாக்கி நீங்கள் 6 பேர் வச்சுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க, நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்தாச்சு. அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது, எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சூட்டக்கூடாது, சிலை எங்கே வைக்கக்கூடாது, எல்லா சிலைகளையும் கொண்டு போய் இதில் தான் வைக்கணும், எக்ஸிபிஷன் இதாக வைக்கணும், மியூசியம் தான் வைக்கணும் தான் முடிவெடுக்கப்பட்டது. ஆச்சுங்களா? மியூசியத்தை அருங்காட்சியகத்தை தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இதுக்கு திடீர் அந்த இது கிளப்பணும். ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது, அன்னைக்கு முடிவு எடுக்கப்பட்டது, அது இவருக்கு தெரியுமில்ல. அன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் ஜெயலலிதா இடத்துல 2011 பேசுகின்ற பொழுது கூட இந்த பிரச்சனைலாம் வந்தபோது அவங்க மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போவே இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆச்சா? ஆனால் அதை மீண்டும் அது கிளப்புறது நியாயமில்லை, சரியில்லை.